இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ்லெஸில் வந்து ஒரு குவாட் செட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹால்டர் நெக் மாதிரி, பட் பர்ஃபெக்ட் ஹால்டர் நெக் வந்து இது கிடையாது. ஸோ இது நம்ம ரெண்டு சைடும் வந்து பேக்கெட் வச்சுருக்கோம். பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஹால்டர் ஷேப் வேணால் இந்த மாதிரி நம்ம கட்டிங் எடுக்கணும். நான் அது உங்களுக்கு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் அதுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பேண்ட், அதாவது குவாட் செட்டுக்கு பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து 4.5 மீட்டர் to 5 மீட்டர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுடைய ஃபேப்ரிக் வித்தை பொறுத்து நீங்கள் வந்து ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு தேவையான ஃபேப்ரிக் நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி டிசைன் அண்ட் வித்தை பொறுத்து வந்து நமக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் நீடுங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள், இதோடைய வித்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஷோல்டர் டு பாட்டம் மீன்ஸ் உங்களுடைய குர்த்தியுடைய ஃபுல் லென்த்து. அது வந்து நீங்கள் குர்த்தியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பேண்ட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். உங்களுக்கு ஃபேப்ரிக் கால்குலேஷன் எப்படி ஒரு எக்ஸாக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ ஃபேப்ரிக் ஆகும் அப்படிங்கிறது. உங்கள் ஹைட்டை பொறுத்து வந்து ஃபேப்ரிக் வந்து டிஃபர் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஷோல்டர் டு பாட்டம் வரைக்கும் 43 இன்ச்சஸ் வந்து குர்த்தியுடைய லென்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 43 இன்ச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் வருது? 1.10 மீட்டர்ஸ் வந்து வருது. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் வந்து 1.10 மீட்டர் எனக்கு வருது பாடி பார்ட்டுக்கு. பேக் சைடுக்கும் அதே மாதிரி 1.10. ஸோ எனக்கு டோட்டலாக வந்து 2.5 மீட்டர் வந்து ஒரு டாப்புக்கு வித்தவுட் ஸ்லீவுக்கு எனக்கு வருது. ஸோ அப்போ நமக்கு ஸ்லீவ் வந்து நீங்கள் ஹாஃப் ஸ்லீவ் போகிறீங்களா, ஃபுல் ஸ்லீவ் போகிறீங்களா, அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு ஒரு 1/2 மீட்டர் 3/4 மீட்டர் அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ நான் வந்து டாப்புக்கு இப்போ 2.5 மீட்டர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வித்தவுட் ஸ்லீவ் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்லீவ் வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து 4 ஃபோல்டில் ஃபேப்ரிக் வந்து நான் மடித்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு ஃபோல்டில் எனக்கு ஃபேப்ரிக்கோட வித் பார்த்தீங்கன்னா 17.5 இன்ச்சஸில் வந்து சிங்கிள் ஃபோல்டுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஃப்ளார் வந்து 35 இன்ச்சஸ்க்கு இருக்கும். ஸோ இப்போ நான் லென்த்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் 45 இன்ச்சஸ்க்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்து இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தனியாக, பேக் பார்ட்டுக்கு தனியாக ரெண்டும் சேர்த்து தான் நான் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன் 45 இன்ச்சஸ்க்கு. ஓகே, ஸோ இப்போ நான் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஒரு லெவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எம் சைஸுடைய குர்த்தி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எம் சைஸ்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 38 இன்ச்சஸ். ஓகேங்களா? நான் வந்து 38 இன்ச்சஸ் போடுறேன். உங்களுக்கு என்ன சைஸோ நீங்கள் 40 or 42, 44 சேம் ஃபார்முலாவில் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஷோல்டர் வந்து நமக்கு செஸ்ட் டிவைடட் பை 6 தான் ஃபார்முலா. ஸோ 38 டிவைடட் பை 6 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வரும்? 6.5 இன்ச்சஸ் வரும். அதாவது 6.3 சம்திங், 6.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு வரும். ஸோ நம்ம இப்போ இது வந்து க்ளோஸ் நெக்காக நம்ம வைக்க போகிறோம் ஹால்டர் ஆட்டம். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லீவ்லெஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷோல்டர் வந்து ப்ராடாக வச்சா அப்படி தான் நமக்கு ஆர்ம் ஹோல் கிட்ட சைடு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹால்டர் நெக்குங்கிறது என்ன? நமக்கு மேலே வந்து ஒரு காலர் மாதிரி வரும், கீழே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் க்ராஸாக எடுத்த மாதிரி வரும். மெஜாரிட்டி ஷோல்டரில் வந்து நமக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும், விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ விசிபிளாக இருக்கும். இது எல்லாரும் வந்து போடுவாங்களா அப்படின்னா இல்லை, குழந்தைங்க போடலாம். ஸோ இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்காக இருக்கிறவங்க போடலாம். பட் நான் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஷோல்டர் தெரியாத மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப்க்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஷோல்டர் எவ்வளவு? 6.5 இன்ச்சஸ். நான் 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிவிட்டு 7.5 இன்ச்சஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டரை. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்லீவ்லெஸ் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு கேட்டிங்க. ஸோ அவங்களுக்கும் சேம் மெத்தடு தான். நீங்கள் உங்கள் ஷோல்டர்லேருந்து 1 to 1.5 இன்ச்சஸ் வரைக்குமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஆர்ம் ஹோலும் வந்து சேம் 7.5 இன்ச்சஸ் தான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், 7.5 இன்ச்சஸ்னால் ரொம்ப கீழே இறங்கின மாதிரி இருக்குமே ஆர்ம் ஹோல், அப்போ கொஞ்சம் ஓடா தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம வந்து ஷோல்டருக்கு வந்து ஸ்லோப் கொடுப்போம் ஒரு 3/4 to 1 இன்ச் வரைக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு அது மேலே ஏறிடும். ஸோ கரெக்டாக நமக்கு 6.5 இன்ச்சஸில் மீட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 1 இன்ச், நீங்கள் 3/4 இன்ச் எடுத்தாலும் சரி, 1 இன்ச் எடுத்தாலும் சரி, நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கா கீழே இந்த மாதிரி அந்த ஆர்ம் ஹோல் லைனில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு
இப்போ நம்ம வந்து நெக்கோடைய வித் பார்க்கலாம். ஸோ நான் நெக்கோடைய வித் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், 3.25 இன்ச் அந்த மாதிரி எடுப்போம். நான் 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். எதனால் அப்படின்னா நம்ம கொஞ்சம் க்ளோஸாக காலர் நெக் மாதிரி பண்ணுறனால நான் 3 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் இப்போ நெக்ஸ்ட் சைஸ் போகிறீங்கன்னா 3.25 இன்ச்சு 3.5 இன்ச்சு அப்படி 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த 1 இன்ச்சில் இருந்து நம்ம நெக்கோடைய வித்க்கு வந்து இந்த மாதிரி க்ராஸாக நான் வந்து ஷோல்டருக்கு வந்து நான் ஸ்லோப் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோலோடைய லைன் வந்து 6.5 வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் லைனை வந்து எக்ஸ்டர்ன் பண்ணிவிட்டு அப்பர் செஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, செஸ்ட் டிவைடட் பை 4 இன்ச்சஸ். ஸோ 38 டிவைடட் பை 4 இன்ச்சஸ் நமக்கு 9.5 இன்ச்சஸ் வரும். 1/2 இன்ச் வந்து நம்ம பாடி லூஸ்க்காக நான் ஈஸ் கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் நம்ம வந்து சீம் கொடுத்துக்கலாம். ஸோ 10 இன்ச்சஸ் ப்ளஸ் சீம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணணும், 10 இன்ச்சு ப்ளஸ் சீமுங்கிறது வந்து உங்களுடைய விருப்பம் தான். 1 இன்ச் கொடுக்கலாம், ஒரு 1.5 இன்ச்சஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு தையலுக்கு எவ்வளோ துணி தேவையோ அவ்வளோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1 இன்ச் வந்து நான் சீம் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லா சைஸுக்குமே இதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மலோட கர்வ் வந்து 1 இன்ச் தான் கொடுக்குறேன். நம்ம ரொம்ப வந்து கொடுக்க வேணாம் இறக்கி. ஸோ நான் 1 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி இதோடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆர்மோலோடது அந்த 6.5லேருந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம இந்த நெக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 3 டாட்டை ஜாயின் பண்ணி ஆர்ம் ஹோல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஹால்டர் நெக் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம காலர் நெக் வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ பர்ஃபெக்ட் ஹால்டர் நெக் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் தான் இருக்கும். நம்ம ஒரு விப்பு வந்து எப்படி கட்னா இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஹால்டர் நெக் இருக்கும். ஓகேவா. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். பட் நான் அந்த பேட்டர்ன் இப்போ நான் கட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷோல்டரில் இருந்து இப்போ 4.5 இன்ச்சஸ் இருக்கா நமக்கு. ஸோ நம்ம ஆனால் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம ஷோல்டர் வந்து பேண்ட் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் அவ்வளோ மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹால்டர் போகிறீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ இங்கே இருந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து கர்வ் கொடுக்கணும். ஸோ இது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஷேப்பர் வச்சு நீங்கள் இது பண்ணி கூட பண்ணிக்கலாம், கர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து கர்வ் கொடுத்துட்டு யூஸ்வலாக நீங்கள் வந்து வெயிஸ்ட்டு அப்புறம் பாட்டம் அதெல்லாம் நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இது இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ஸோ ஆனால் இது வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஓப்பனாக இருக்கும் ஷோல்டரு. ஸோ நான் இது வந்து இப்போ நான் இது கட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லீவ்லெஸில் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பேட்டர்னில் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெயிஸ்ட் எப்போவும் மார்க் பண்ணுவோம் இல்லையா. 14 இன்ச்சஸ் நமக்கு வெயிஸ்ட்டு, 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு நம்ம சீம் ஆட் பண்ணிவிட்டு 14.5 இன்ச்சஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் 14.5 இன்ச்சஸில் நம்ம வெயிஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்பர் செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம், 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து வெயிஸ்ட் வந்து 1 இன்ச் லெஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ 9 இன்ச்சஸ் வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 1 இன்ச் வந்து சீம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேக்கில் வந்து டாட் பிடிக்கணும் இல்லையா, அதனால அந்த 9 இன்ச்சஸில் இருந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேலே ஒரு 4 இன்ச்சு கீழே ஒரு 4 இன்ச்சு வந்து டாட்காக பிடிச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 4.5 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய டாட்டோடைய லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். டாட்டோடைய வித் வந்து half இன்ச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க டாட்டுக்கு தனியாக நம்ம கொடுக்க வேண்டாமா சீம் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுக்க வேண்டாம், ஏன்னா நமக்கு பேக்கில் வந்து நமக்கு மசில்ஸ் இருக்காது. ஸோ அதனால அந்த இடத்துல லூஸாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃபிட்டிங்காக தான் நம்ம அதை வந்து பிடிக்கிறோம். ஸோ அதுக்காக நம்ம தனியாக வந்து ஃபேப்ரிக் வந்து கொடுக்க வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா நம்ம செஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து நம்ம இதில் மார்க் பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக வந்து ஏ லைனில் வந்து கட் பண்ணுவோம் இல்லையா, வேஸ்ட் டு பாட்டம் வரைக்கும் ஒரு க்ராஸ் லைன் எடுத்து பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்குடைய ஃப்ரண்ட் நெக்குடைய டெப்த் வந்து நான் 3 inches கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பெரிய சைஸ் ஒரு 40 to 44 போகிறீங்கன்னா 1/4 inch வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 3.25 3 அந்த மாதிரி போய்க்கோங்க. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டு வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ பேக்குக்கு வந்து 1 inch தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ பேக் வந்து 1 inch டெப்த்து கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கும் ட்ரா பண்ணிட்டேன், பேக்குக்கும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் நெக் வந்து நம்ம தனித்தனியாக தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த வேஸ்ட்டில் இருந்து நம்ம க்ராஸாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து நம்ம ஒரு 2.5 inches வந்து அப்வர்டில் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ 2.5 inches கீழே அப்வர்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வேஸ்ட் எவ்வளோ இங்கே நம்ம வச்சுருக்கோம் சீமோட சேர்த்து 10 inch இருக்கு இல்லையா, அந்த 10 inch இதே மாதிரி கீழே நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து, ஸோ இப்போ 10 inch இங்கே வச்சுருக்கோம், இங்கே இருந்து இந்த மாதிரி அந்த 2.5 inches நம்ம ஒரு க்ராஸாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏ லைனில் கட் பண்ணுறதோட ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஹால்டர் நெக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டரோட பேண்டு கொஞ்சம் வந்து கட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஹால்டர் நெக் கிடைக்கும். ஸோ நான் பேக் நெக் வந்து இப்போ கட் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டு நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸை வந்து எடுத்துக்கலாம். பேக் நெக்கில் வந்து நான் ஒரு 5 inch வந்து பேக்கில் வந்து நம்ம ஓப்பன் கொடுக்க போகிறோம். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டேன். நம்ம ஒரு வந்து ஸ்லிக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ண மாதிரி வச்சுக்கலாம் ஒரு 5 inches. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் ஒரு 3 to 3.5 inches வந்து வித்திருக்கிற மாதிரி ஃபேப்ரிக் ஒரு 7 inches லென்த்தில் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் இந்த மாதிரி நம்ம சென்டராக ஃபோல்டு பண்ணிவிட்டு சேம் ஒரு அதில் வந்து 5 inches பண்ணோமா, இதில் ஒரு 6 inches நீங்கள் 5.5 inches or 6 inches இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ இது மேலே வந்து நம்ம ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம நெக்கை அடித்து திருப்புவோம். இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து சைடில் நம்ம வந்து பேக்கெட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 20 inches வந்து பேக்கெட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் 18 inches அந்த மாதிரி கூட கொஞ்சம் மேலே ஏற்றி வேணும்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 20 ஆமாம் 20.5 கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து வேஸ்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 14.5 inches, அதில் இருந்து நான் ஒரு 6 inches மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பேக்கெட் கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னா அந்த பாக்கெட்டுக்கு ஒரு 2 inches கூட நீங்கள் மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ அந்த 6 inchesலேருந்து எனக்கு அந்த பாக்கெட்டோடைய உள்ள நம்ம கையை இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு ஒரு 6 inches இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த பாக்கெட்டோட ஹோலு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வேஸ்ட்டிலேருந்து நான் 6 inches மார்க் பண்ணிக்கிறேன். அது வந்து வேரி பண்ணிக்கலாம், நீங்கள் 5 inches கூட வச்சுக்கலாம். பட் நம்ம அந்த கை நம்ம பேக்கெட்குள்ளே கை போடுவோம் இல்லையா, அந்த பாக்கெட்டோடது வந்து நம்ம ஒரு 6 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 7.5 inchesக்கு 7.5 inch இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 7.5 inchக்கு 7.5. ஸோ அதை இந்த மாதிரி அடியில் இந்த மாதிரி விட்டுட்டு பாருங்கள். இப்போ அந்த குர்த்தியை வந்து எப்படி என்ன ஷேப்பில் க்ராஸாக இருக்குமோ அதே ஷேப்பில் வைங்க. நம்ம அந்த வேஸ்ட்டு கீழே ஒரு 6 inches பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 6 inchல இருந்து பாக்கெட்காக ஒரு 6 inch மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா பாக்கெட் லென்த்துக்காக, அதில் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு குர்த்தி நீங்கள் எப்படி க்ராஸாக கட் பண்ணியிருக்கீங்களோ அதே க்ராஸில் வந்து அந்த ஃபேப்ரிக்கை
அந்த பாக்கெட் ஃபேப்ரிக்கை அடியில் வைங்க. வச்சுட்டு இந்த ஷேப்பை வந்து நம்ம அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அந்த வேஸ்ட்டிலேருந்து 6 இன்ச்சஸ், அதுக்கு கீழே 6 இன்ச்சஸ் வந்து இதில் முடியுது. ஸோ இதை வந்து நான் இப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் எப்படி க்ராஸாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மார்க்கிங்ஸ் பார்க்கலாம். இங்கே தான் வந்து இது 6 to 6 வரைக்கும் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் 6 நமக்கு இருக்கா. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இதோடைய மிட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ இருக்குது, 6 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ இதோடைய மிட் பாயிண்ட் உங்களுக்கு 3 இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 3 வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கீழே டவுன் சைடில் வந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம அப்வர்டில் ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ரஃப்பாக கூட ஷேப் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி நைட்டியில் வந்து பாக்கெட் எப்படி வைக்கணுங்கிறது ஒரு மெத்தடு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து இன்னொரு மெத்தட், இதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஒரு 1 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சிங்காக. ஸோ அதே மாதிரி மேலேயும் ஒரு 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு போதும் அப்படின்னாலும் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, இதிலேருந்து இந்த 5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு ஷேப் ட்ரா பண்ணலாம், ஒரு கர்வு. அந்த 5லேருந்து இந்த 2.5க்கு ஒரு கர்வு ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ரஃப்பாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2.5ல் இருந்து நம்ம இங்கே மேலே ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி பாட்டம்க்கு, அதாவது பலாசோ பேண்ட்டுக்கு எப்படி பாக்கெட் வைக்கலாங்கிற வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். நைட்டிக்கு எப்படி பாக்கெட் வைக்கலாங்கிற வீடியோ நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். இது குர்த்திக்கு வந்து இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஈஸியான மெத்தடாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ராஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம க்ராஸை வச்சு ட்ரேஸ் பண்ணோம் இல்லையா, அந்த க்ராஸை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ அந்த 1 இன்ச் வரைக்கும் இப்படி ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சிங் அதில் வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ சுற்றி வர ஸ்டிச் பண்ணிட்டு அந்த 1 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி 4 பீசஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸ் வந்து ஒரு சைடுக்கு, 2 பீஸ் இன்னொரு சைடுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பாக்கெட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பேக் பார்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணிக்கலாம். எட்ஜஸை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 எட்ஜஸையும் வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அண்டு கீழே பாட்டம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த ஸ்லிட்டை வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து ரைட் சைடும் இந்த ஸ்லிட்டுடைய ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரிக்கு நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக 5 இன்ச் வரதா அது ஸ்லிட் இருக்கும். நம்ம மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் இதில் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மேலே இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷேப்பில் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, போதும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கார்னரில் கண்டிப்பாக குட்டியாக த்ரெட்டை கட் பண்ணிடாமல் நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை திருப்பிட்டு நம்ம யூஷுவலாக டாப் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, நெக்கை அடிச்சுட்டு திருப்பி டாப் ஸ்டிச் போடுற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக்கில் வந்து நம்ம நெக் பீஸ் ரெடி பண்ணியாச்சு, பேக் ஓப்பனு. ஸோ அப்புறம் நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்ம வந்து ஃப்ரண்டில் தான் மார்க் பண்ணியிருக்கோம். பட் இது பேக்லேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி. ஸோ மார்க் பண்ணிவிட்டு அது 2ஐயும் வந்து நம்ம டாட் பிடிச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து பேக் பார்ட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 1/2 இன்ச்சு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 சைடும் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம காலர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சென்டரை, அதாவது ஷோல்டரும் மீட் பண்ணுற மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேக் நெக் 2 பீஸும் இப்படி மீட் ஆகணும். ஃப்ரண்ட்டு 2 வந்து இந்த மாதிரி மீட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம யூஷுவலாக காலருக்காக மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மெஷர் பண்ணலாம். டேப்பை லூஸாக வச்சுட்டு எடுங்க, ஃப்ளெக்சிபிளாக.
ஸோ பாருங்கள் இங்கே ஃப்ரண்ட் நெக் ஜாயிண்ட் வரைக்கும் 5 இன்ச்சஸ் நமக்கு இருக்கா. பேக் நெக் ஜாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து 3.25 இன்ச்சஸ் 3.25 இன்ச்சஸ் வந்து பேக் நெக் இருக்கா. ஸோ ஓவராலாக நமக்கு எவ்வளோ இருக்கணும் 8.25 இன்ச்சஸ். ஸோ 8.25 இன்ச் வந்து நமக்கு காலருடைய ரவுண்டு வந்து வருது, நெக் ரவுண்டு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து கேன்வாஷை நான் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு லெவல் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன் 1/2 இன்ச்சில். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ வரைக்கும் பார்த்தோம் 5 இன்ச்சஸ் இருந்தது ஃப்ரண்ட் நெக்கோட ரவுண்டு, அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பேக்கில் எவ்வளோ இருந்தது 3.25 இன்ச்சஸ் இருந்தது இல்லையா. ஸோ 3.25 இன்ச்சஸே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க டோட்டலாக வந்து நமக்கு 8.25 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே. ஃபோல்டட் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1 இன்ச்சு, அதாவது ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி, 3/4 இன்ச் கூட நீங்கள் அப்வேர்டில் மார்க் பண்ணிக்கோங்க. 0.75 இன்ச் அப்வேர்டில் மார்க் பண்ணிவிட்டு இந்த 5 இன்ச் மார்க்லேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுங்க. ஓகே. ஸோ இப்போது வந்து இந்த 5 இன்ச்லேருந்து 3.25 எங்கே மீட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நமக்கு 8.25 இன்ச்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு காலருடைய வித் வந்து நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக நான் வந்து வைக்க போகிறேன். 1 இன்ச்சுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக நான் வைக்க போகிறேன். ஸோ அதில் வந்து இதே மாதிரி இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப் கொடுத்து நம்ம ஒரு கர்வ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து காலர் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஷேப் அந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு ராங் சைடில் வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். அந்த சைனிங் வந்து நமக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சு ராங் சைடில் வச்சு அயன் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக்கில். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கர்வ் மேல் பக்கம் அந்த கர்வ் சைடு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபோல்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதே காலர் செட் ஆகிற மாதிரிக்கு இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரைட் சைடு மேலே இந்த காலரோட ரைட் சைடும் மீட் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ அந்த காலரோடைய எட்ஜில் வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம ரோப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். என்ன ரோப்னா பேக்கில் வந்து பட்டன் போடுறதுக்கு அந்த லூப் மாதிரி கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ஒரு 1 இன்ச்சு ஃபேப்ரிக்கை எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ரோப் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் வந்து டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு லூப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த பட்டன் போடுறதுக்காக. நீங்கள் ஹூக் அண்ட் ஐ மாதிரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே, நீங்கள் ப்ளவுஸ்க்கு போடுற மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை ஃபேன்சி பட்டன் இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுக்குள்ளே எப்படி போகுதா என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு எந்த அளவு போகுதோ அந்த அளவுக்கு ஃபேப்ரிக்கை வந்து நம்ம அந்த ரோப்பை வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிட்டிங்கன்னா இப்போ பட்டனுக்குள்ளே போகாமல் போயிடும். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி உள்பக்கமாக வைக்க போகிறோம். அந்த லூப் வந்து கேன்வாஷோட உள் சைடாக இருக்கா. இப்போ ஸ்டிச் போடுற சைடு வந்து வெளியில் அந்த இது இருக்கா. ஓகே. ஸோ இதை ஒட்டின மாதிரி நம்ம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மட்டும் விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி மேலே நம்ம மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே உள்ள ஃபேப்ரிக்கை வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த 1/2 இன்ச்சில் தான் நம்ம வந்து நெக்கு கூட காலரை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த கார்னரில் நமக்கு நல்லா டர்ன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கலாம். ஓகே. 2 கார்னரையும் இந்த நல்லா இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணலாம் நம்ம. ஸோ லூப் வந்து நமக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகி வந்துடுச்சா. ஸோ டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம்.
காலரில் வந்து மேல் பக்கமாக டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நமக்கு அந்த கீழ் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் இருக்கு இல்லையா ஃபேப்ரிக்கில், அந்த ஃபேப்ரிக் 1/2 இன்ச்சை வச்சு தான் நம்ம வந்து நெக்கில் வந்து காலர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதோடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இந்த ஃபேன்சி பட்டன் வந்து உள்ளே போகுது. ஓகே, ஸோ இப்போ இதை இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதோடைய மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம காலர் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சென்டரில் இருந்து இந்த பக்கம் லெஃப்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட்டு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கார்னரில் இருந்தே நம்ம கூட ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நீங்கள் சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் நாச் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த நாச்சை வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அண்ட் ரைட் சைட்லேயும் நம்ம அந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓப்பன் ஸ்லிட்டு கொடுத்துருக்கோம் இதில், அதனால ப்ராப்ளம் இல்லை. அந்த ஸ்லிட்டில் இருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு சீம் கொடுத்தோம், தையல் கொடுத்தோம் இல்லையா அது. ஸோ அந்த 1/2 இன்ச்லேயே அப்படியே வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த இன்னொரு காலர் மடித்து தைச்சிருப்போம், அதையை வந்து விலக்கி விட்டுக்கணும், அதையும் சேர்த்து அட்டாச் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த 1/2 இன்ச்சு ஃபேப்ரிக்கில் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி டேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த மடித்து விட்டதும் இருக்கும் கேன்வாஷு. அந்த கேன்வாஷோடதை வந்து நம்ம இப்போ டாப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம காலர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து பேக்கில் வந்து நம்ம பட்டன் கூட வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு இதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்து பாக்கெட் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு சைடுக்கு 2 பீஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 6 இன்ச்சஸில், அதாவது வெயிஸ்ட்டிலேருந்து நம்ம ஒரு 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் மேலே ஏற்றி வேணும் அப்படின்னா 5 இன்ச்சஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அது வந்து வேரி பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் வெயிஸ்ட் ரவுண்டில் இருந்து. அதுக்கு கீழே வந்து நமக்கு பாக்கெட்டு நம்ம கை போட்டு எடுக்கணும் இல்லையா, அந்த பாக்கெட்டோடது ஒரு 6 இன்ச்சஸ்க்கு வந்து நான் அந்த பாக்கெட் ஹோல் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் மெயின் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து ராங் சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் ஃபேப்ரிக்கோடதை. 2 ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டாக ஒரு பேக் பார்ட் ஏதோ ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த 6 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்கெட் ஷேப் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த 6 இன்ச்சஸ்லேருந்து இந்த 6 இன்ச்சஸ் வரைக்கும் அந்த ஃபேப்ரிக்கை வந்து நான் வைக்கிறேன், பாக்கெட் ஃபேப்ரிக்கை. ஓகேங்களா? ஸோ வந்து பாக்கெட் நீங்கள் கை எப்படி எந்த ஷேப்பில் வருவீங்களோ அந்த மாதிரி இருக்கணும், மேல் பார்த்து வச்ச மாதிரி பாக்கெட்டை வச்சிடாதீங்க. ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம சீம் கொடுத்தோம் இல்லையா ஸ்டிச்சிங்க்கு, நீங்கள் 1/2 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு மட்டும் லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த இடத்துல நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம், 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ இதை திருப்பிட்டு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லை, அப்படியே மேலே இருக்கிற இந்த பக்கம் திருப்பிட்டு ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா பேக் பார்ட் எடுங்க. இல்லை இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டில் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, ஏன்னா இது வந்து டாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா, பேக் பார்ட்டு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துட்டேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 6 இன்ச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, நீங்கள் 1/2 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க லைனாக. நம்ம வந்து 1 இன்ச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் வந்து இந்த மாதிரி 1 இன்ச்சை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மெத்தடும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக போடுவேன். 1 by 1 நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே நம்ம வந்து அந்த பாக்கெட் அந்த 6 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம்.
ஓகே. ஸோ இதே மாதிரி அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு சைடுக்கு லெஃப்ட் சைடுக்கு மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டில் அட்டாச் பண்ணிட்டோம். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டுக்கு 6 இன்ச்சஸில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சைடு பண்ணியாச்சு, இந்த சைடு பண்ணியாச்சு. 2 சைடுமே இந்த 4 பாக்கெட்டோட ஃபேப்ரிக்கை வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறதுனால கிராஸ் பயாஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் 1.5 இன்ச்சஸ் இருக்கிற பயாஸ் பீஸ் கிராஸ் பீஸ் எடுத்து அதை நான் டபுளாக ரைட் சைடில் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு சீமில் வந்து இந்த மாதிரி ஸ்லீவை சுற்றி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்கை எப்படி அட்டாச் பண்ணி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஸ்லீவுக்கும் வந்து நீங்கள் பயாஸ் பீஸ் வச்சு திருப்பி அடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ்க்கு வந்து பயாஸ் பீஸ் வச்சு ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம 2 சைடும் வந்து ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாடி வந்து ஜாயின் பண்ண போகிறோம் சைடை. ஸோ அப்போ நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நம்ம அப்படியே 1 இன்ச் இப்படி வரும். வந்துட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுற்றி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம அந்த பாக்கெட்டுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா 6 இன்ச், அதில் வந்து ஸ்டிச் வரக்கூடாது. அதை விட்டுட்டு நம்ம இப்படி சுற்றி கீழே திருப்பி 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இந்த மாதிரி கீழே பாட்டம் வர கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆர்ம் ஹோலில் இருந்து நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டில் இருந்து வந்து இந்த பாக்கெட் கிட்ட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு இறக்கிட்டு இந்த மாதிரி நீடில் திருப்பிட்டு இந்த இடத்துல அப்படியே அந்த பாக்கெட்டு, அதாவது 2 பாக்கெட்டும் வந்து ஒன்றோடு ஒன்று மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 இன்ச்சில் சுற்றி வர நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடம் வந்தோடனையும் ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பிட்டு கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி வந்து இந்த சைடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாக்கெட் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு நமக்கு. ஓகே, ஸோ இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 2 சைடும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்லீவ்லேருந்து நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கீழே நம்ம யூஷுவலாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கீழேயும் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணியாச்சு குர்த்தி. ஸோ இந்த குர்த்தி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கில் வந்து நம்ம ஃபேன்சி பட்டனும் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த லூப்பை போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து பேக்கெட் பாருங்கள், 2 சைடு வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒரு சைடு மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பலாசோ பேண்ட் வந்து நான் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வித் எலாஸ்டிக்கோட. தேவைப்படுறவங்க அதை பார்த்து செக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் தான் நானும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.